மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து வெள்ளிக்கிழமை 4/4/2025. இன்று 4/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். பங்குனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வளர்பிறை சஷ்டி திதி அதிகாலை 3:46 வரை, அதன் பின் சப்தமி திதி. மிருகசீரிட நட்சத்திரம் வந்து காலை 11:30 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தையாகும். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 9 to 10:30, ராகு காலம் 10 to 12, யமகண்டம் மதியம் 3 to 4:30, குளிகன் காலை 7:30 to 9. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம். பொது முகூர்த்த நாள் லட்சுமி வழிபாடு. இப்போ வந்து இது நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நம்ம டெய்லியுமே வசந்த நவராத்திரி, மிக அழகான ஒரு வசந்த நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. காலை சூரிய உதயம் 6:12, அஸ்தமனம் மாலை 6:22, சந்திர உதயம் வந்து காலை 11:26, அஸ்தமனம் இன்று இல்லை. இன்றைய ராசி பலன். அன்பார்ந்த மேஷம் ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரம் முயற்சிகள் இன்று எளிதாக வெற்றியடையும். பரணி உடல்நிலையிலிருந்து பாதிப்பு நீங்கும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கார்த்திகை பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். செல்வ வளமிக்க ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். ரோகிணி நேற்றைய நெருக்கடி நீங்கும். மிருகசீரிடம் வியாபாரத்தில் பிரச்சனைகள் சந்தித்தாலும் நினைத்ததை முடிப்பீர்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் என்றாலும் உங்களது முயற்சி வெற்றிகாவும். திருவாதிரை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும். புனர்பூசம் சிறு வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம். செல்வ வளமிக்க கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவால் சங்கடம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரம், இது வந்து பூச நட்சத்திரம். நீங்கள் நினைப்பது அனுசரித்து செல்லுங்கள். நீங்கள் நினைப்பது நடக்காது. ஆயில்யம் சோதனைகளை சந்தித்து சாதனை பெறுவீர்கள். நம்பிக்கையுடைய சிம்மராசி அன்பர்களே, நினைப்பது நடந்தேறும் நாள். மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வியாபாரத்திலிருந்து நெருக்கடி விலகும். உத்திரம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை காண்பீர். தைரியமான கன்னிராசி அன்பர்களே, நன்மை நாள். அஸ்தம் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சித்திரை உங்களது முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நீதி நேர்மையான துலாம் ராசி எல்லாமே இது ஒரு சொல்லணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். செல்வ வளமிக்க துலாம் ராசி அன்பர்களில் நெருக்கடிகள் நீங்கும் நாள். தெய்வ பலத்தால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். சுவாதி விஐபியில சந்திப்பீர்கள். பிரச்சனை தீரும். விசாகம் நேற்று வரை இந்த நெருக்கடி விலகும். தன்னம்பிக்கை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களை கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அனுசம் அது வந்து விசாக நட்சத்திரத்துக்கு. அனுச நட்சத்திரம் ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புடன் செயல்படுவது வேண்டும். கேட்டை வேலைகளில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகும். கவனம் தேவை. செல்வ வளமிக்க தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மூலம் போராடம் நண்பர்கள் ஆதரவு பலம் தரும். உத்திராடம் நேற்றிருந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். செல்வ வளமிக்க மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். திருவோணம் போட்டியாளர்களால் ஏற்பட சங்கடம் விலகும். அவிட்டம் இழுபறியாக இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வ வளமிக்க கும்பராசி அன்பர்களே, தடுமாற்றத்திற்கு ஆளாகும் நாள். சதயம் பணியிடத்தில் அவிட்டமது இது சதயம். பணியிடத்தில் சிறு பிரச்சனை தோன்றும், அதை தீர்வு காண்பீர்கள். பூரட்டாதி பூர்வீக சொத்தில் ஏற்பட பிரச்சனை தீரும்.
அன்பான மீனம் ராசி அன்பர்களே, அலைச்சல் அதிகரிக்கும். தாய்வழி உத்திரட்டாதி தாய்வழி உறவுகளால் உதவி நமக்கு கிடைக்கும். ரேவதி பணியிடத்தில் பணிபுரியும் பிரச்சனை தோன்றும், நிதானமான நன்மை ஏற்படும். பொது பலன். அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும், நினைத்த வேலை நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும், மனம் குழப்பம் அடைவீர்கள், கவனமாக இருங்கள். அனுஷ்டானம் அவசியம். நித்திய கர்ம அனுஷ்டானங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். எடுத்துச் சொல்வதை விட எடுத்து கட்டாயம் விளக்குங்கள், திறமை அதிகமாகும். எதிலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம், ஆர்வம் குறையும். தர்மம் நீதி இரண்டுமே நமது பண்பிற்கு இரு கண்கள். முதலில் மனிதர்களுக்கு வெளியடக்கம் உண்டானால் சிறிது சிறிதாக உள்ளடக்கம் உண்டாகும். போட்டி இருக்கும் வரை மன அமைதி ஏற்படாது. இன்றைய பஞ்சாங்கத்தில் என்னன்னு பார்க்கலாமா? செடியாய வலிமையை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைய இது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைக்கு மருதமலை கும்பாபிஷேகம் பயங்கர கூட்டமாக இருக்கும், ஜாக்கிரதையா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 21ஆம் நாள். கமல சப்தமி விரதம், சந்தான சப்தமி விரதம், பாஸ்கர தமனம். நாளைக்கு அசோகாஷ்டமி, துர்காஷ்டமி. பவானி உற்பத்தி அசோகாஷ்டமி, துர்காஷ்டமி. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராம நவமி, தேவி தமனம். அதனால இதை ராமநவமி என்று நாம் என்ன ராமனுக்கு ராமநாமங்களை படித்து நாம் இருக்க வேண்டும். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அஷ்டமி நவமிங்கிறதுக்கு தான் அதற்கு அதுவும் நல்ல நாளுங்கிறது விளக்கறதுக்கு தான் ராம நவமி, ராமர் பிறந்த நாள் அன்று ஸ்ரீ ராம நவமி. இன்று பவானி உற்பத்தி, நாளைக்கு தான் சனிக்கிழமை அசோகாஷ்டமி, துர்காஷ்டமி. இன்றைய கிரக நிலவரத்தை நம்ம பார்க்கலாமா? பங்குனி வெள்ளிக்கிழமை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ஒன்றில் ரிஷபத்தில் குரு மாந்தி, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் புதன், சூரியன் சனி ராகு. சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறார், புதனும் வக்கரமாக இருக்கிறார். 6 கிரக சேர்க்கை ஜூன் 30ஆம் தேதி வரை. சரி, இன்னைக்கு என்ன ஒரு நீலோத்பவ மலர், வெண்முத்துக்களை மண்ட மாதுளங்கனி, வீணை, செம்பா நெற்கத்தி. இந்த உச்சிஷ்டர் என்னும் பெருமையுடைய கணபதி நாம வணங்குவோம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய பெண்களுக்கு விரதம் அவசியமா? மாதம் ஒரு முறை விரதம் இருப்பதில் தவறில்லை. ஏகாதசி விரதம் இருந்தால் பாவம் தீரும். குழந்தை பேரு வியாழன் அன்று விரதம் இருங்கள். நினைத்தது நிறைவேற ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்கள். மன வலிமைக்கு பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லுங்கள். திருமணம் ஆகாதவங்களுக்கும் கிரிவலம் சென்றாக்கா நல்லா இருக்கும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அம்மனை வழிபட சங்கடங்கள் தீரும். நவகிரகத்தை வழிபட நன்மை உண்டாகும். நடராஜை வழிபட நன்மை உண்டாகும். சனி பகவானை வழிபட நன்மை உண்டாகும். திருப்பதி வேங்கடபவனை வழிபட்டால் நன்மை சேரும். முருகனை வழிபட நன்மை உண்டாகும். கணபதியை வழிபட செல்வாக்கு உயரும். குரு பகவானை வழிபட நன்மை உண்டாகும். அதிகாலையில் சூரியனை வழிபட நன்மை உண்டாகும். கோமதி அம்மனை வழிபட நன்மை உண்டாகும். சிவனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். வசந்த நவராத்திரி. பரிகாரம் காளியை வழிபட சங்கடங்கள் தீரும். துர்க்கையை வழிபட சங்கடம் தீரும். உடல் பாதிப்பு இதாகும். நாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால துர்க்க பூஜை
தெய்வம் 10/12 அதையும் பண்ணுங்க. பழனி முருகனை வழிபட கவலைகள் தீரும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். வராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். பொறுமை அவசியம். பொறுமையே ஒரு மனிதனுக்கு ஆயுதம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்தோம், ராசி நட்சத்திர பலன்கள் பார்த்தோம். எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஓகே, வெயில் அதிகமாகிடுச்சுன்ற கிளேர் அடிக்குது. வசந்த நவராத்திரியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகின்ற போது அதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். இன்றைக்கி அதே மாதிரி ராகுகால துர்க்கை வழிபாடும் நம்ம செய்வோம். எப்பவும் பல 10/12 ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அதையும் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி செம்பருத்தி பூ, மலர், இனிப்பு நிவேதனம். மெயினாக நம்ம தெய்வத்துக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டியது இனிப்பு நிவேதனம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வெயில் மூஞ்சிலே அடிக்குது. வெற்றி நிச்சயம். வெள்ளிக்கிழமை வெற்றி நிச்சயம். அம்மன் வழிபாடு, சாரதா நவராத்திரி, ராகுகால வழிபாடு அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு இது இருக்கும். ராம நவமி, அசோகாஷ்டமி சனிக்கிழமை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கண்ணே தெரியல.